அனைவருக்கும் வினோத் பரமையின் பணிவான வணக்கங்கள். மார்கண்டேயர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பக்தருடைய உயிரை பாதுகாக்கணும், காக்கணும் அப்படின்றதுக்காக யமனையை எட்டி உதைத்த ஒரு வல்லமை சிவபெருமானுக்கு மட்டும்தான் உண்டு. திருக்கடையூர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஊருக்கு தான் வந்திருக்கும். நிறைய திருமணங்கள், அதாவது 60 வயது, 70 வயது, 80 வயதுலாம் பூர்த்தி அடைகிறவங்க இங்கே வந்து திருமணம் பண்ணுறாங்க. ஒவ்வொரு திருமணத்திற்கும் ஒவ்வொரு பேர் இருக்குது. இப்போ நீங்கள் 60ஆம் கல்யாணம் பண்ணிங்கன்னா அதுக்கு ஒரு பேர் இருக்குது, 70ஆம் கல்யாணம் பண்ணிங்கன்னா அதுக்கு ஒரு பேர் இருக்குது, 80வது கல்யாணம் பண்ணோம்னா அதுக்கு ஒரு பேர் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்தது. யோக நெறிமுறையில் நம்ம வரும்பொழுது நிறைய செயல்பாடுகளை நம்ம உள்வாங்கிறோம். நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சிக்காமலே போயிடுவோமோ அப்படின்னு நினச்சேன். இன்றைக்கி நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது, வழிபட்டு கொண்டிருக்கிறேன். அப்போது நம்ம எந்த அளவுக்கு ஒரு மீது நிறைய பற்று, அதிக அளந்த பற்று வைக்கிறோமோ நம்ம அவர் பாதுகாப்பார் அப்படின்றத உணரலாம். சிவன் மீது அலாதி அன்பு கொண்டு மார்கண்டேயர் வந்து பற்று வைத்தனால அவருடைய உயிரை பாதுகாக்கணும் அப்படின்றதுக்காக சிவன் யமனையே எட்டி உதைத்த ஒரு கதையுமே சொல்லப்படுது. இந்த ஊர் வந்து திருக்கடையூர் அப்படின்னு சொல்கிறாங்க, கடவுர் அப்படின்னு சொல்கிறாங்க. மயிலாடுதுறை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஊர் தான் இது. இது ஒரு ஆதீனம் தான், அவருடைய புகைப்படம் இருக்குது. ஆதீனம் தான் இது வந்து நிர்வகிக்கிறாங்க எல்லாமே. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. இந்த திருத்தலத்திற்கு வர வாய்ப்பு கொடுத்த என்னுடைய தாய் தந்தை ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க மூலிமா நாம் வந்தோம். இங்கே நிறைய தலங்களுக்கு நம்மை மீறியே நம்மளுடைய மூதாதையர்கள் கொண்டு வந்து சேர்க்குறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அதில் ஒரு முக்கியமான தலம் தான் இந்த திருக்கடையூர் அப்படின்ற ஒரு ஊர். ஒருவேளை நமக்கு ஆயுசு கூடிக்கிட்டே போகுமா என்னன்னு தெரியல. ஏன்னா நான் வந்து 120 வயசு வரைக்கும் வாழ்வுன்னு ஒரு கட்டத்தில் சொன்னேன். அது நிஜமாகுமா என்ன அப்படின்றதுமே தெரியல. இருந்தாலும் இறைப்பற்றோட நம்மளுடைய வாழ்க்கையை தொடருவோம் அப்படின்றதில் சொல்லிக்கிறேன். இறை என்பது ஒரு நம்பிக்கை. அந்த நம்பிக்கை மீது அதிகப்படியான பற்று வைக்க நமக்கு எல்லாமே வந்து சேரும். புரியும் நினைக்கிறேன். வாழ்க யோகம், யோகம் வரட்டும். அடுத்த பதிவில் கண்டிப்பாக சந்திக்கிறேன்.